அன்புமிக்க போக்குவரத்து கழக ஓய்வூதிய நண்பர்களே, தோழர்களே, அனைவருக்கும் வணக்கம். ரேவா அமைப்பினுடைய மாநில துணை பொதுச் செயலாளர் தோழர் சேதுராமன் இந்த சிறிய காணொளியை ஒரு சில தெளிவுகளை தெரிவிக்க வேண்டும் பொறுத்து பதிவேற்றம் செய்கிறேன். அருமை நண்பர்களே, தோழர்களே, நம்முடைய டிஏ உறவு பிரச்சனையில் நம்முடைய வழக்கு, அவமதிப்பு வழக்கு ஒரு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த சூழ்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக அந்த தீர்ப்பினுடைய வழக்கினுடைய முடிவையொட்டி இந்த வழக்கினுடைய வெற்றி, இந்த டிஏ வாங்கி கொடுத்தது எங்களுக்கு மட்டுமே சொந்தம், எங்களை தவிர வேறு யாரும் இதில் பங்கு பாத்திரம் இல்லை என்ற அடிப்படையில் ஒரு காணொளியை பதிவிட்டிருந்தார்கள். கோவை அலுவலர் சங்கத்தின் சார்பாக அதனுடைய சட்ட ஆலோசகராக இருக்கக்கூடிய திரு சிங்காரம் அவர்கள் வெளியிட்டிருந்தார்கள். அதிலே அவர் கூறிய ஒரு சில தவறான கருத்துகள், தவறான செய்திகள், நம்மை பற்றிய அந்த கருத்துகள் ஒரு மாய தோற்றத்தை, ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்திவிடும் என்ற நோக்கத்தோடு இந்த காணொளியை பதிவிடுகிறோம். இது அவர்களுக்கான பதில் என்று எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை. இதுவரை நடந்திருக்கக்கூடிய விஷயங்களை சுருக்கமாக சொல்லுவது பொருத்தமாக இருக்கும். கடந்த பல காணொளியிலே ஒவ்வொரு விசாரணை முடிந்த பிறகும் அவை முழு விவரங்களை நாம் காணொளி வாயிலாக பதிவிட்டிருந்தோம், வாட்ஸ்அப்பிலே செய்தியாக வெளியிட்டிருந்தோம். இப்போது கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக மதிப்பிற்குரிய சிங்காரம் அவர்கள் தன்னுடைய காணொளியிலே இந்த வழக்கு மதுரையிலே நடைபெற்ற டிஏ உயர்வு அவமதிப்பு வழக்கு, அரசாணை 142 எதிர்த்த வழக்கு, அந்த வழக்கிலே அரசாணை பிறப்பிப்பதற்கே எங்களது வழக்கு தான் காரணம் என்று சொல்லியிருந்தார். அதன் அடிப்படையில் தான் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அந்த அரசாணையை ஒட்டி தொடரப்பட்ட வழக்குகளிலே தான் இன்றைய தினம் கடந்த 5/12/2025 அன்று ஒரு விசாரணையிலே அரசாங்கம் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்திருக்கிறது என்று சொல்லியிருந்தார். அவர் சொன்ன அந்த வழக்கு WP 26/478/2018. அந்த வழக்கிலே 2019 ஜனவரி மாதம் 31ஆம் தேதி தீர்ப்பாகிறது. அந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக அரசு தரப்பிலே ஒரு நிபுணர் குழுவை போடுகிறார்கள். அந்த நிபுணர் குழு பல்வேறு விஷயங்களை பரிசீலித்து ஒரு அறிக்கையாக அரசுக்கு கொடுக்கிறது. அந்த அறிக்கையைத்தான் அன்றைக்கு இருந்த போக்குவரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் அரசாணை 142 என்று அந்த அரசாணை வெளியிடுகிறார். அந்த அரசாணை 3 அம்சங்களை கொண்டது. ஒன்று, 142 அரசாணையுடைய ஏ பிரிவு 2016ஆம் ஆண்டு 12(3) ஒப்பந்தத்தின் கீழ் வரக்கூடிய ஊழியர்கள் சம்பந்தப்பட்டது. சரத்து பி, 7வது ஊதியக்குழு சம்பந்தப்பட்ட அலுவலர்கள் சம்பந்தப்பட்டது. பிரிவு சி, அகவிலைப்படி உயர்வை பற்றியது. தற்போது இரண்டு பேருக்குமான பொதுவான ஒரு நிலையாக அகவிலை பொறுத்தவரை தற்போதைய நிலையை தொடரும் என்று அந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த அரசாணையை மாற்றியமைக்க வேண்டும் என்ற வழக்கு நம்முடைய அமைப்பு, ரேவா அமைப்பு, சென்னையிலே நாம் 2020 தொடர்ந்து நடத்தி வருகிறோம். வெற்றி பெற்றோம். அவமதிப்பு வழக்கு தொடுத்து அந்த அவமதிப்பு வழக்கிலே 28/11/2025 அன்றிலே விசாரணைக்கு வந்தது. அந்த விசாரணைக்கு முன்பாக அரசு தரப்பில் இப்போது இருக்கக்கூடிய போக்குவரத்துறை செயலாளர் ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்து அதிலே இதுவரை கொடுத்திருக்கக்கூடிய 2025 ஜனவரி மாதம் 15 கோடியும், ஏப்ரல் மாதம் 30 கோடியும், ஜூலை மாதம் 5.22 கோடியும், ஆகஸ்ட் மாதம் 10 கோடியும் ஆக இதுவரை 60.22 கோடி கொடுத்திருப்பதாகவும், வருகிற ஜனவரி மாதம் மேலும் 15 கோடி கொடுத்து 75.22 கோடி கொடுத்து விடுவதாக அந்த பிரமாண பத்திரத்திலே சொல்லப்பட்டிருந்தது. அதே பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்தபோது சென்னையிலே நாம் வாதம் செய்தோம். இது 2/3/2023 மதுரை உயர்நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில்
பணியாளர்களுக்கு இணையான டிஏ உயர்வு கொடுப்பதற்குண்டான நிதி, இந்த நிதி என்பது போதுமானதல்ல. தற்போதைய நிலையில் பணியாளர்களுக்கு என்ன சதவீத அடிப்படையிலே அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படுகிறதோ அதே அடிப்படையில் வழங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நிதி போதாது, கூடுதலாக நிதி தேவைப்படும் என்ற வாதத்தை முன்வைத்தோம். வழக்கறிஞர் நம்முடைய நீதியரசர் நம்முடைய விசாரணையை டிசம்பர் மாதம் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு ஒத்தி வைத்திருக்கிறார். 12/12/2025க்கு ஒத்தி வைத்திருக்கிறார். இதை அடுத்து 5/12/2025 மதுரையிலே வந்த அந்த விசாரணையிலும் நம்முடைய வழக்கறிஞர் கலந்து கொண்டார். ஏனென்று சொல்லி கேட்டால் திரும்ப திரும்ப சொல்லுவது, மதுரையிலே நடைபெறக்கூடிய அரசாணை 142 எதிர்த்த வழக்கு, அந்த வழக்கிலே கோவை அலுவலர் சங்கமும் மதிப்பிற்குரிய சிங்காரம் மற்றும் 60 பேர்கள் சம்பந்தப்பட்ட பொதுவான வழக்கு. அந்த உத்தரவு பொதுவான உத்தரவு. எப்படி அரசாணை 142 பொதுவான அரசாணையோ அதே போல் அந்த 2/3/2023 நீதியரசர் தண்டபாணி அவருடைய உத்தரவும் பொதுவான உத்தரவு. அந்த உத்தரவை அமுல்படுத்தவில்லை என்று கோவை அலுவலர் சங்கம் மதுரை உயர்நீதிமன்றத்திலே 1471/2020 என்ற அவமதிப்பு வழக்கை தொடுக்கின்றார்கள். அதே போல் அந்த 62 பேரில் இருக்கக்கூடிய நம்முடைய ரேவா அமைப்பினுடைய மதுரை மண்டல நிர்வாகிகள் தோழர் சந்திரசேகரன், தோழர் முத்துசாமியுடைய 2 வழக்குகள், அந்த வழக்குகளையும் நாம் அவமதிப்பு வழக்காக தொடுக்கிறோம். அந்த அவமதிப்பு வழக்கு எண் 492/2024, 539/2024 என்ற இந்த வழக்கும் ஒரு சேர அந்த விசாரணையிலே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மதுரையிலும் நாம் ஆஜரானோம். நம்முடைய வழக்கறிஞர் ஆஜராகி சென்னையில் முன்வைத்த அதே வாதத்தை முன்வைத்த போது அரசு தரப்பிலிருந்து நாங்கள் கூடுதலாக நீதிமன்ற தீர்ப்பை அமுல்படுத்துகின்ற விதமாக ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஜனவரி மாதம் 15 கோடி வழங்குவதாக சொல்லியிருந்தோம். இன்னும் கூடுதலாக 7 கோடி சேர்த்து 22 கோடி நாங்கள் வழங்கினால் தற்போதைய நிலையில் பணியாளர்களுக்கு இணையான அந்த பஞ்சப்படி உயர்வு என்பது ஓய்வூதியர்களுக்கு வழங்கப்பட்டுவிடும். விளக்கமாக சொன்னால் 2016க்கு முன்பாக ஓய்வு பெற்றவர்களுக்கு 257%, 2016க்கு பிறகு ஓய்வு பெற்றவர்களுக்கு 58% பஞ்சப்படி உயர்வு, அகவலைப்படி உயர்வு என்பது வழங்கப்பட்டுவிடும் என்ற வாதத்தை முன்வைத்தார். அப்போது நம்முடைய வழக்கறிஞர் இந்த நிதி என்பது 2026 ஜனவரி மாதம் நீங்கள் கொடுத்தாலும் கூட ஒவ்வொரு 6 மாதமும் பணியாளர்களுக்கு உயர்கின்ற அந்த அகவிலைப்படி உயர்வை கொடுப்பதற்குண்டான உத்தரவாதம் என்ன? இந்த வழக்கு நடந்து கொண்டிருந்த இந்த காலகட்டத்தில் 2016 இருந்து 2025 வரை இந்த காலகட்டத்தில் 120 மாதங்களுக்குண்டான டிஏ உயர்வு நிலுவைத் தொகை என்பது வழங்க வேண்டியிருக்கிறது. அது எப்படி வழங்கப்படும், எப்போது வழங்கப்படும் என்ற விவரங்களை தெரிந்துதான் இந்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்தோம். நம்முடைய வாதத்தை நீதியரசர் ஏற்றுக்கொண்ட அடிப்படையில் அகவிலைப்படி உயர்வு சம்பந்தமான நிலுவை சம்பந்தமான விவரங்களோடு வாருங்கள் என்று சொல்லி பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதிக்கு அந்த வழக்கை, மதுரையினுடைய வழக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய வழக்கு இந்த மாதம் 12ஆம் தேதி சென்னையிலே வருகிறது. மதுரை வழக்கு பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி மதுரையிலே வருகிறது. ஆக இந்த காலகட்டத்தில் நாம் ஒரு சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கிறது. மதுரையிலே நடக்கக்கூடிய அந்த அவமதிப்பு வழக்கிலே கோவை பேரவைதான் உச்சநீதிமன்றம் வரை சென்றது, எங்களது வழக்கு தான் முதன்மையான வழக்கு என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் வழக்கு முதன்மையான வழக்காக இருந்தாலும் அந்த தீர்ப்பு என்பது பொதுவான தீர்ப்பு. அரசாணை 142 என்பது பொதுவான அரசாணை. ஆகவே இது அனைவருக்கும் பொருந்தும் அடிப்படையில் தான் நீதியரசர்கள் இதையெல்லாம் பரிசீலித்து அனைத்து வழக்குகளையும் ஒன்றாக்கி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதே நேரத்திலே இன்னொரு உண்மையும் சொல்ல வேண்டியிருக்கிறது. அரசாணை 142 பிறப்பிப்பதற்கே எங்களுடைய வழக்கு தான் காரணம் என்று சொன்ன கோவை அலுவலர் சங்கத்தினுடைய 26,478/2018 என்ற வழக்கிலே அவருடைய கோரிக்கை என்பது அகவிலைப்படி சம்பந்தமாக இல்லை. வேண்டுமென்று சொன்னால் அதனுடைய நகலை நாம் பதிவேற்றம் செய்கிறோம், வாட்ஸ்அப்பிலே வெளியிடுகிறோம். 26,478/2018 அந்த வழக்கிலே, கோவை அலுவலர் சங்க வழக்கிலே 1/1/2016 இருந்து 31/3/2018க்கு இடைப்பட்ட காலத்தில் ஓய்வு பெற்ற அலுவலர்களுக்கு
7வது ஊதியக்குழு அடிப்படையில் பென்ஷனை மாற்றியமைத்து வழங்க வேண்டும் என்பதுதான் அவருடைய கோரிக்கை. அந்த கோரிக்கை மட்டுமல்ல, அவர்கள் வாதிடுகின்ற பொழுது நீதிமன்றத்திலே சொன்னது, கோவை அலுவலர் சங்கம், எங்களது சங்கத்திலே 150 பேர் உறுப்பினர்கள், இந்த 150 பேரிலே 39 பேர் இந்த 1/1/2016க்கு பிறகு 31/3/2018க்கு இடைப்பட்ட காலத்தில் ஓய்வு பெற்றிருக்கின்றார்கள். இவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். இவர்களுக்கான தொகை என்பது மிகவும் சொற்பமான தொகைதான். ஆகவே இதை கொடுப்பதற்கு அரசாங்கத்திற்கும் ட்ரஸ்ட்டுக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது என்றுதான் அவருடைய வாதாடுதல் என்பது இருந்தது. தேவைப்பட்டால் அந்த வழக்கினுடைய தீர்ப்பினுடைய முழு விவரங்களையும் நாம் பதிவேற்றம் செய்ய தயாராக இருக்கிறோம். அந்த அடிப்படையில் அந்த வழக்கிலே இப்படிப்பட்ட ஒரு 150 பேருக்கு கேட்ட வழக்கு, அந்த வழக்கினுடைய தீர்ப்பை அமுல்படுத்துவதற்காக பிறப்பிக்கப்பட்ட அரசாணை, அந்த அரசாணை பொதுவான அரசாணையாக இருந்ததனால் அனைவரையும் உள்ளடக்கிய தீர்ப்பாக நீதியரசர் தண்டபாணி அவர்கள் கொடுத்தார்கள். அந்த தீர்ப்பின் மீது தான் இப்போது இந்த நிலை 5/12/2025 ஒரு நிலைக்கு வந்திருக்கிறது, ஒரு இறுதி கட்டத்தை எட்டியிருக்கிறது. இடைப்பட்ட காலத்தில் தாங்கள் மட்டும்தான் இதையெல்லாம் காரணம் என்று சொல்லக்கூடிய கோவை அலுவலர் சங்கம் 2023 அந்த வழக்கு தொடுத்தார்கள். அந்த வழக்கு பல்வேறு கட்டங்களை கடந்து உச்சநீதிமன்றம் சென்று, உச்சநீதிமன்றத்தில் இருந்து 6/2/2024 அன்று அந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது. தள்ளுபடி செய்யப்பட்டாலும் கூட இந்த ஓராண்டு காலம் அந்த வழக்கிலே எந்த முன்னேற்றமும் இல்லை என்பதை திரும்ப திரும்ப சொல்லுகிறோம். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 17 விசாரணைகளிலே எந்த முன்னேற்றமும் இல்லாத நிலையில்தான் சென்னையிலே நாம் நம்முடைய அவமதிப்பு வழக்கை தொடுத்தவுடன் 29ஆம் தேதி 29/1/2025 அன்று அந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. 31/1/2025க்கு விசாரணை ஒத்திவைக்கிறார். 31/1/2025 விசாரணையிலே அரசு தரப்பிலே ஆஜரானவர்கள் இதே வழக்கு மதுரையிலே நடக்கின்றது, அங்கே நாங்கள் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய இருக்கிறோம், அதே அடிப்படையிலே இங்கேயும் தாக்கல் செய்து விடுகிறோம் என்ற அடிப்படையில் 4/2/2025க்கு அந்த வழக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மதுரையிலே 31/1/2025 அவர்கள் தாக்கல் செய்த அந்த பிரமாண பத்திரத்தின் அடிப்படையில் இடைக்கால நிவாரணமாக மாதம் 15 கோடி வழங்கிவிடுவதாக சொல்லியிருந்தார்கள். அது பிப்ரவரி மாதத்தில் இருந்து நம்முடைய பென்ஷனிலே அந்த டிஏ உயர்வு வழங்கப்பட்டது. ஜனவரி மாதம் 31ஆம் தேதி கொடுத்த அந்த விசாரணைக்கு பிறகு ஏப்ரல் மாதம் 21ஆம் தேதி வரை அந்த வழக்கிலே எந்த முன்னேற்றமும் இல்லை, விசாரணையிலே எந்த முன்னேற்றமும் இல்லை. இடையிலே நடைபெற்ற அந்த விசாரணையிலே வழக்கம் போல அரசு தரப்பிலே நிதி இல்லை, நிதி நெருக்கடியிலே இருக்கிறது, அரசிடம் கேட்டிருக்கிறோம் என்று தான் சொன்னார்கள். ஆனால் 21/4/2025 அன்று மதுரையிலே நம்முடைய ரேவாவினுடைய நிர்வாகிகள், மதுரை மண்டல நிர்வாகிகள் சந்திரசேகர முத்துசாமி வழக்கை இந்த வழக்கோடு இணைத்து நடத்துகின்ற அந்த ஏற்பாடு, இந்த வழக்கோடு 1471 இணைத்து நடத்துவதற்குண்டான ஒரு ஏற்பாட்டை நீதியரசர் அவர்கள் செய்து கொடுத்தார்கள். அந்த அடிப்படையில் 21/4/2025 அன்று நம்முடைய கடுமையான வாதம், ஏற்கனவே பென்ஷன் ட்ரஸ்டிலே தரப்பில் இருந்து தாக்கல் செய்யப்பட்டிருந்த ஆவணங்கள், இதையெல்லாம் சுட்டிக்காட்டி பேசிய பிறகுதான் நீதியரசர் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது, யானை பசிக்கு சோளப்பொரியைப் போல ஒரு வெறும் 15 கோடி என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது, நீங்கள் மேம்பட்ட ஒரு விரிவான அறிக்கையோடு வாருங்கள் என்று அந்த விசாரணை தள்ளி வைக்கின்றார். அந்த விசாரணை ஒரே வாரத்திலேயே, அடுத்த வாரத்திலேயே 28/4/2025 விசாரணைக்கு வருகிறது. அந்த விசாரணையிலே ஏற்கனவே வழங்கக்கூடிய 15 கோடியோடு கூடுதலாக 30 கோடி வழங்குவதாக பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து அந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து மே மாதத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. தொடர்ந்து ஒவ்வொரு விசாரணையிலும் நாம் தலையீடு, நம்முடைய வாதத்தின் காரணமாக ஏப்ரல் மாதம், ஜூலை மாதம் ஒரு 5.22 கோடியும், ஆகஸ்ட் மாதம் 10 கோடியுமாக இதுவரை 60.22 கோடி ரூபாய் டிஏ உயர்வுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இது மட்டுமல்ல, சென்னை உயர்நீதிமன்றத்திலே நம்முடைய வாதத்தை அடுத்து 2025 ஜனவரி மாதத்திற்கு பிறகு குடும்ப ஓய்வூதியர்கள், பென்ஷன் நிறுத்தப்பட்டவர்கள் அல்லது குடும்ப ஓய்வூதியர்களுக்கு வழங்க வேண்டிய அந்த உயர்வு வழங்காதது சம்பந்தமான நம்முடைய வாதத்தை ஏற்று
அரசு தரப்பிலே நீதியரசருடைய உத்தரவின்படி அரசு தரப்பிலே ஒரு பிரமாண பத்திரம் தாக்கல் செய்தார்கள். அதிலே 1083 குடும்ப ஓய்வூதியர்களுக்கு அவர்களுக்கு பென்ஷன் அரியராக, டிஏ அரியராக 10 கோடி ரூபாய், சுமாராக 10 கோடி பக்கத்திலே 10 கோடி அளவிலே கொடுக்க வேண்டியிருக்கிறது. அதை மாதம் 5 கோடியாக நவம்பர் மாதத்திலிருந்து 2025 நவம்பர் மாதத்திலிருந்து கொடுத்து விடுகிறோம் என்று சொல்லி நவம்பர் மாதம் அந்த 1083 குடும்ப ஓய்வூதியர்களுக்கும் 2.86 கோடி ரூபாய் பென்ஷன் அரியராகவும் டிஏ உயர்வாகவும் வழங்கப்பட்டிருக்கிறது. அடுத்த தவணை என்பது அடுத்த மாதம் வரும். ஒவ்வொரு 3 மாதங்களிலே அந்த தவணைகள் முடிந்துவிடும் என்ற இந்த ஏற்பாட்டோடு பார்க்கின்ற போதுதான் இந்த வழக்கிலே நாம் திரும்ப திரும்ப சொல்லுவது, அலுவலர் சங்கத்தைப் போல நாம் இதற்கு ஒட்டுமொத்த குத்தகை கோரவில்லை. மாறாக இந்த வழக்கிலே அவர்கள் மட்டுமல்ல, நாமும் இருக்கிறோம், இதரரும் இருக்கிறார்கள் என்ற உண்மையை அவர்கள் ஏன் ஒத்துக்கொள்ள மறுக்கிறார்கள் என்பது தெரியவில்லை. அந்த தீர்ப்பினுடைய நகலிலே அல்லது நீதிமன்ற ஆவணங்களிலே 1471 மட்டும் இல்லை என்பதை திரும்ப திரும்ப நாம் சொல்லி வருகிறோம். நம்முடைய வழக்கு எண் இருக்கிறது, நம்முடைய வழக்கறிஞர் வாதிட்டு இருக்கிறார், நம்முடைய வழக்கறிஞர் ஆஜராகி இருக்கிறார். இதுவெல்லாம் அந்த நீதிமன்ற பதிவுகளிலே இருந்தாலும் கூட தாங்கள் மட்டும்தான் இதற்கு காரணம் என்று சொல்லுவதை எந்த அளவிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதாவது சொல்லுவது மட்டுமல்ல, ரேவாவின் மீது ஒரு பழி சுமத்துகிறார். ரேவா வழக்கு நடத்த தெரியவில்லை, இவர்கள் வாய்தா வாங்குகிறார்கள், இவர்கள் சீனியர் லாயர்களை, சீனியர் கவுன்சிலை அமர்த்துவதில்லை. ஆகவே தான் இவருடைய வழக்கு, ரேவாவுடைய வழக்கு ஃப்ளாப் ஆகிவிடுகிறது என்ற ஒரு வாதத்தை சொன்னார். அதற்கு வருவோம். நம்முடைய வழக்கு 2012 துவக்கப்பட்ட ரேவாவுடைய வழக்கு SA 98 2022 தீர்ப்பாகி அரசு தரப்பிலே அது LPAவாக மாற்றப்பட்டது. LPAவாக மாற்றி கிட்டத்தட்ட ஒரு 15க்கு மேற்பட்ட நீதியரசர்கள் ஒரு 20 விசாரணைகளிலே விசாரித்த அந்த வழக்கை ஒரு நீதியரசர் SM சுப்பிரமணியம், ஜோதிராமன் என்று சொல்லக்கூடிய 2 நீதியரசர்கள் அந்த வழக்கை முடித்து வைக்கின்றார்கள். அதிலே அவர்கள் சொன்னது, நீங்கள் புதிதாக மனு செய்து கொள்ளலாம் என்று சொல்லித்தான் அந்த வழக்கை முடித்து வைத்தார்கள். நாம் அந்த வழக்கை தொடர்வதா அல்லது ஏற்கனவே இருக்கிற வழக்கை தொடர்வதா என்ற அடிப்படையில் தான் அரசாணை 142 எடுத்த வழக்கை விரைவுபடுத்தினோம். நாம் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்வது, ரேவா வழக்கு LPA வழக்கு ஃப்ளாப் ஆகிவிட்டது, ஒத்துக்கொள்வோம். அந்த ஃப்ளாப்பான அந்த வழக்கிலே கோவை அலுவலர் சங்கம் சார்பாக சப் அப்ளிகேஷன் தாக்கல் செய்யப்பட்டதா இல்லையா நீங்கள் சொல்ல வேண்டும். தேவையானால் நாங்கள் ஆவணங்களை வெளியிடுகிறோம். இரண்டாவது, சீனியர் கவுன்சில்களை அனுமதிக்க வேண்டும் என்று சொன்னீர்களே, ரேவா தரப்பிலே சீனியர் கவுன்சிலர்களாக ARL சுந்தரேசனை அமர்த்தினோம், சோமயாஜுலுவை அமர்த்தினோம். கோவை அலுவலர் சங்கம் சார்பாக அதிமுக ஆட்சி காலத்திலே அரசு தலைமை வழக்கறிஞராக இருந்த விஜய் நாராயணன் அவர்களை ஆஜர்படுத்தினீர்கள். இவ்வளவு சீனியர்கள் ஆஜராகியும் கூட, ரேவா வழக்கறிஞரை விடுங்கள், கோவை பேரனுடைய சீனியர் கவுன்சில் ஆஜராகியும் கூட அந்த வழக்கு ஏன் ஃப்ளாப் ஆனது? அது காரணத்தை நீங்கள் சொல்ல வேண்டும் அல்லவா? ஆக ஒரு வழக்கினுடைய முடிவு என்பது வழக்கறிஞருடைய வாதம் மட்டுமல்ல, நீதியரசருடைய மனநிலையை பொறுத்தும் இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நினைவுபடுத்த விரும்புகிறோம். அதே போல நம்முடைய ஒப்பந்த உயர்வு வழக்கு, அந்த வழக்கு மதுரை உயர்நீதிமன்றத்திலே தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதற்குண்டான காரணம் என்பது நீதிமன்ற உத்தரவு வந்த பிறகுதான் எந்த அடிப்படையில் அது தள்ளுபடி செய்யப்பட்டது என்பதை தெரிந்து, அதை அடுத்து நாம் அதற்கான சீராய்வு மனு தாக்கல் செய்வதா, மேல்முறையீடு செய்வதா என்பதை நம்முடைய வழக்கறிஞரிடம் கலந்து பேசி நாம் முடிவு செய்வோம். ஆனால் அவர் சொல்லுகிறார், இதுவும் ஃப்ளாப் ஆகிவிட்டது என்று சொல்லுகிறார். ஒரு வழக்கிலே வெற்றி பெற்றவுடன் அந்த வழக்குக்கு சொந்தம் கொண்டாடுவதற்காக பலரும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒரு வழக்கு பாதகமாக முடிந்துவிட்டால் பழியை மற்றவர் மீது போடுவதைப் போல அனைத்து பழிகளையும் ரேவா மீது போடுவது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்களும் அந்த வழக்கிலே இருக்கிறீர்கள் என்பதை நினைவுபடுத்துவதோடு, இப்போது புதிதாக கோவை அலுவலர் சங்கம் மதுரை உயர்நீதிமன்றத்திலே நாங்கள் ஒப்பந்த உயர்களுக்கான ஒரு வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம், அது நம்பராகி இருக்கிறது, அடுத்த வாரம் விசாரணைக்கு வருகிறது என்று சொன்னார்கள். நல்லது, யார் வேண்டுமானாலும் போடலாம். நாம் கேட்பதெல்லாம், இப்போது எந்த அடிப்படையில் மதுரை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்து நம்பராகி இருக்கிறதோ அதே வழக்கு
WPMD 18/706/2025 என்ற வழக்கை மதுரை உயர்நீதிமன்றத்தில் தொடுத்தீர்களே, 18/7/2025 அந்த வழக்கின் தீர்ப்பு வந்துவிட்டதே. அந்த தீர்ப்பை அமுல்படுத்துவதற்குண்டான நடவடிக்கைகளை எடுக்காமல் அதே கோரிக்கைகளுக்காக அதே அம்சங்களுக்காக புதிதாக வழக்கு தொடுக்க வேண்டிய தேவை என்ன, அவசியம் என்ன, நீங்கள் தெளிவுபடுத்த வேண்டும். ஏன்னா அந்த வழக்கு தீர்ப்பு 4 மாதம் ஆகிவிட்டது. அதை நடைமுறைப்படுத்துவதற்குண்டான நடவடிக்கைகளை எடுப்பதற்கு பதிலாக அதே வழக்கை மீண்டும் ஒரு வழக்காக தாக்கல் செய்வது எதற்கு என்பது புதிராக இருக்கிறது. ஆக திரும்ப திரும்ப ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி அது உண்மையாக்குவதைப் போல ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொல்லி தாங்கள் மட்டும்தான் என்ற அந்த கர்வம், தலைக்கணம் என்பது இருக்கிறதே, அது மிக அதிகமாக இருக்கிறது. அது சரியல்ல. டிஏ உயர்வு வழக்கிலே அனைவருக்கும் பங்கு இருக்கிறது, அனைவருக்கும் அதிலே பொறுப்பு இருக்கிறது. அதிலே அனைவரும் வாதாடி இருக்கின்றார்கள், அனைவரும் வழக்கறிஞர்களை வைத்திருக்கின்றார்கள், அனைவரும் அதற்குண்டான செலவுகளை செய்திருக்கிறோம் என்ற அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்குமான அனைவருடைய முயற்சியிலும் அனைவருடைய ஒத்துழைப்பிலும் கிடைத்த ஒரு வெற்றியை இன்றைக்கு தாங்கள் மட்டும்தான் காரணம் என்பதை போக்குவரத்து கழகத்திலே ஓய்வு பெற்ற தொழிலாளர்கள் நம்புவதற்கு ஒரு சிலர் நம்பலாம். யார் என்ன சொன்னாலும் நம்பிக்கொள்வது என்று சில பேர் இருக்கிறார்கள். அது அவருடைய உரிமை. யார் சொல்வதையும் நம்புங்கள், நம்ப வேண்டாம் என்று சொல்ல முடியாது. அது அவருடைய உரிமை. ஆனால் அதே நேரத்திலே ரேவாவை குறை சொல்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. நீங்கள் செய்ததை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் செய்ததை நாங்கள் சொல்லுகிறோம். தொழிலாளி முடிவு செய்யட்டும், யார் செய்தது சரி, யார் செய்தது உண்மை, யார் சொன்னது பொய் என்பது ஓய்வு பெற்ற தொழிலாளிகள் புரிந்து கொள்ளட்டுமே தவிர தொழிலாளிகள் புரிந்து கொள்ளட்டும். ஆகவே உங்களது பணியை, உங்களது வேலைகளை நீங்கள் சொல்லுங்கள், எங்களது வேலைகளை, எங்களது பணிகளை நாங்கள் சொல்கிறோம். குறை சொல்லி குற்றம் கண்டுபிடிப்பது, குறை சொல்லுவது, குழப்பத்தை ஏற்படுத்துவது என்ற நடவடிக்கையை நிறுத்தி கொள்வது நல்லது என்று நினைக்கிறோம். அது மட்டுமல்ல, மதுரை உயர்நீதிமன்றத்திலே, சென்னை உயர்நீதிமன்றத்திலே 12ஆம் தேதியும், மதுரை உயர்நீதிமன்றத்திலே அடுத்த ஆண்டு 9/2 வரக்கூடிய அந்த விசாரணையுடைய நடவடிக்கைகளை பொறுத்து டிஏ ஒரு வழக்கிலே நாம் தொடர்ந்து முன்கை எடுப்போம், தொடர்ந்து நடவடிக்கை எடுப்போம். நம்முடைய ஒப்பந்த ஒரு வழக்கினுடைய தீர்ப்பு நகல் நமக்கு கிடைத்தவுடன் அது சம்பந்தமாகவும் நடவடிக்கை எடுப்போம். PRPF வழக்கு, அந்த வழக்கு அனைத்து எம்டிகளுக்கும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. 4-5 எம்டிக்கள் பதில் அனுப்பியிருக்கின்றார்கள். அந்த நீதியரசர் தற்போது விடுப்பில் இருப்பதால் தாமதமாகி கொண்டிருக்கிறது. விரைவிலே அதையும் கொண்டு வருவதற்குண்டான ஏற்பாடுகளை செய்கிறோம். அதிகபட்சமாக கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு முன்பாகவோ அல்லது ஜனவரி மாதம் முதல் வாரத்திலோ அந்த வழக்கை கொண்டு வருவதற்குண்டான ஏற்பாடுகளை நம்முடைய அமைப்பு செய்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஓய்வு பெற்ற தொழிலாளிகள், குறிப்பாக ரேவா உறுப்பினர்கள், குழப்பவாதிகளை கண்டு நீங்கள் குழம்ப வேண்டாம். உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை, கேள்விகளை நம்முடைய நிர்வாகிகளிடம் அணுகி நீங்கள் கேளுங்கள். நம்முடைய நிர்வாகிகளை அணுகி தெரிந்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, நாம் வெளியிடக்கூடிய இந்த காணொளியை, நாம் வெளியிடக்கூடிய ஆவணங்கள் பற்றிய பதிவுகளை வாட்ஸ்அப்பிலே நம்முடைய மாநில மையத்தின் சார்பாக நேற்றும் இன்றும் அந்த 5 ஆவணங்களை வெளியிட்டிருக்கின்றோம். மதுரையில் நடைபெறக்கூடிய உயர்நீதிமன்ற டிஏ உயர்வு அரசாணை 142 எதிர்த்த வழக்கிலே எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்ற அந்த விவரங்களை வழக்கு எண்களோடு குறிப்பிட்டிருக்கிறோம். அவமதிப்பு வழக்கிலே எத்தனை சங்கங்கள் இருக்கிறது என்பதை அதிலே குறிப்பிட்டிருக்கிறோம். சிங்காரம் சொல்ல வேண்டியதில்லை. அரசு தரப்பிலே அரசாங்கம் தாக்கல் செய்கின்ற பிரமாண பத்திரத்திலேயே ரேவா வழக்கினுடைய எண்கள் இருக்கிறது. ரேவா வழக்கறிஞர் ஆஜரானதற்குண்டான குறிப்புகள் இருக்கிறது. ஆகவே இது கோவை பேரவைக்கு மட்டும் சொந்தமல்ல, ரேவாவுக்கும் அதிலே பங்கிருக்கிறது. ரேவாவும் தன்னுடைய கடமையை அதிலே ஆற்றியிருக்கிறது. இறுதி வரை அரியர்ஸ் தொகையை முழுமையாக பெறுகின்ற வரை ரேவா அமைப்புடைய நடவடிக்கை தொடரும். அந்த அடிப்படையிலே குழப்பங்களுக்கு இடம் கொடுக்காமல் நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பல்வேறு குழி பறிக்கின்றார்கள். ரேவா அமைப்பை குழியிலே தள்ளுவதற்காக பலரும் கங்கணம் கட்டி கொண்டு கூட இருந்தே குழி பறித்தார்கள், தூர இருந்தே தொலைத்து கட்ட பார்க்கின்றார்கள். இப்படிப்பட்ட நபர்களை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். இன்றைய நாள் வரை இதை பற்றி கண்டுகொள்ளாமல் இருந்தவர்களெல்லாம் இன்றைக்கு இந்த வழக்குகளில் போட்டு இது ரேவா வழக்கு, இது நாங்கள் தான் போட்டது, எங்களது தலைவர் தான் போட்டார், இவர் முன்னொரு காலத்திலே எங்கள் சங்கத்திலே உறுப்பினராக இருந்தார், நிர்வாகியாக இருந்தார் என்றெல்லாம் இன்றைக்கு பிரச்சாரத்தை கிளப்பி விட்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட பிரச்சாரங்களை முறியடிக்கின்ற விதமாக, பிரச்சாரங்களுக்கு இரையாகாமல்
உண்மையை உள்ளபடி சொல்வதற்குண்டான நடவடிக்கைகளை நம்முடைய உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டும். உங்களது சந்தேகங்கள், உங்களுக்கு தேவையான விளக்கங்கள் எதுவாக இருந்தாலும் உங்கள் மண்டலத்தினுடைய நிர்வாகிகளையோ அல்லது நம்முடைய மாநில நிர்வாகிகளையோ அணுகி நீங்கள் தெளிவு பெற்றுக் கொள்ளலாம். கண்டதையும் நம்பி ஏமாற வேண்டாம். மீண்டும் நம்முடைய ஒற்றுமையை, நம்முடைய ஒருங்கிணைப்பை, நம்முடைய ஆதரவை ரேவா அமைப்புக்கு கொடுப்பதன் மூலமாக நாம் அமைப்பினுடைய பலம் என்பது என்றென்றும் ஓய்வூதியர் நலனை காப்பதிலே தான் முன்னணியிலே இருக்கும் என்ற அடிப்படையிலே நீங்கள் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொளியை நிறைவு செய்கிறேன். அடுத்த காணொளியிலே வேறு யாரும் நம்முடைய ரேவா அமைப்பை பற்றி எந்த விஷயங்களை காணொளி வெளியிட்டாலும் அடுத்த நாளே அதற்குண்டான பதிலை ஆதாரங்களோடு வெளியிடுவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். எல்லாமே வெளிப்படைதான், வெளிப்படைத்தன்மையாகத்தான். யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது, மறைக்கவும் முடியாது. தேவைப்பட்ட ஆவணங்களை வெளியிட்டு அதற்குண்டான பதிலை சொல்லுவதற்கு தயாராக இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு வார காலம் முடிந்த பிறகு அடுத்த வாரத்தில் இருந்து இது நாள் வரை ரேவா அமைப்பு துவங்கப்பட்டதிலே இருந்து இந்த 24 ஆண்டு காலத்திலே ரேவா நடத்திய ஒவ்வொரு வழக்குகளும், அந்த வழக்கினுடைய தன்மை, அந்த வழக்குடைய விசாரணை, அந்த வழக்குடைய வெற்றி, அதில் கிடைத்த பலன்களை ஒவ்வொரு வழக்கையும் தனித்தனியாக காணொளியாக பதிவு செய்து வெளியிட இருக்கின்றோம். அந்த அடிப்படையிலே நீங்கள் உண்மைகளை நம்புங்கள், ஒன்றுபட்டு நில்லுங்கள். ரேவா அமைப்பை நம்பி ரேவா அமைப்பு உங்களுக்காக என்றைக்கும் செயல்படும் என்ற நம்பிக்கையோடு செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த காணொளி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.